அழகான வீடியோ தான் வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வள்ளிக்கும், வேலனுக்கும் வந்து ரொமான்ஸ் சீன் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். 2 பேருமே வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு வேதா வந்து பயங்கரமான ஷாக்ல இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து வள்ளி வந்து அவங்க ரூம்ல வந்து குளிக்கிறதுக்காக கிளம்பி போற மாரி தான் காட்டுறாங்க. குளிக்க போன இடத்துல அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக்கு. உள்ள பார்த்துக்கிட்டோம்னா கரப்பான்பூச்சி இருக்கு. அத பார்த்த உடனே பதறி அடிச்சுட்டு வெளியில ஓடியார்றாங்க. கரப்பான்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா யாருமே இல்ல. அந்த இடத்துல தற்செயலா வந்து வேலன் வந்து போற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் வேலா இங்க வா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன மேடம் சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வேலன் வந்து பக்கத்துல வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் என் ரூம்ல கரப்பான்பூச்சி இருக்கு. வா அத எடுத்து விடு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன மேடம் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டு கரப்பான்பூச்சிக்கு போய் பயந்துகிட்டு இருக்கீங்க. போங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்துக்கிட்டோம்னா வேலன் வந்து விறுவிறுன்னு நவண்டு போறாங்க. "ஏய் இங்க பாரு இப்ப வரப்போறியா இல்லையா? இல்லைன்னா உனக்கு அவ்வளோதான்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேலன் வந்து "என்ன மேடம் மிரட்டுறீங்களா? என்னால்லாம் வர முடியாது போங்க" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து விறுவிறுன்னு வேலன் வந்து நவல பார்க்காங்க. "நீ சொன்னா வரமாட்ட. உன் கைய பிடிச்சு இழுத்துட்டு போறேன் பாருன்னு" சொல்லிட்டு கைய பிடிச்சிட்டு விறுவிறுன்னு ரூமுக்குள்ள கூட்டு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அத வந்து அந்த பக்கம் இருந்து ரஞ்சித் வந்து பார்த்துடுறாங்க. "என்ன வள்ளி வந்து வேலன பிடிச்சு இப்படி இழுத்துட்டு போறாளே ரூமுக்குள்ள" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது. அது மட்டும் இல்லாம வேலன் வந்து உள்ள கூட்டு போகும்போது சும்மா இருப்பாரா? "என்ன மேடம் தனியா ரூமுக்குள்ள கூட்டு போறீங்க? யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வேற போறாங்க. அத கேட்டுருது அவருக்கு. அத கேட்டவுடனே பயங்கரமான ஷாக் ஆயிருது. உள்ள வந்து பாத்ரூம்குள்ள 2 பேர் இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ரஞ்சித் இருக்கார்ல, "இருங்க வசமா மாட்னீங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து டோர வந்து லாக் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல. லாக் பண்ணிட்டு, "உள்ளேயே இருங்க. போய் ஆள கூட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து கீழ இறங்கி விறுவிறுன்னு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா வேலன் வந்து பாத்ரூம்குள்ள போயிட்டு, "என்ன மேடம் கரப்பான்பூச்சி எங்கேயோ இருக்குன்னு சொன்னீங்க, காணுமே" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னது கரப்பான்பூச்சிய காணுமா? உள்ள தான் இருக்கு. நான் இப்ப தான் பார்த்துட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "என்ன மேடம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? இப்ப தான் பார்த்தோம்னா எங்க போயிற போகுது இந்த சின்ன ரூமுக்குள்ள? இங்க தான் எங்கேயாவது இருக்கும். நீங்க பொய் சொல்றீங்கன்னு நெனைக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம வேலன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் உன்கிட்ட பொய் சொல்லி நான் என்ன பண்ண போறேன்?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீங்க ஏதோ பொய் சொல்லி வர வச்சு, என்னைய பார்க்கறதுக்காக தான் நீங்க கூப்பிட்டுருக்கீங்கன்னு நெனைக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இவரு பெரிய மன்மத குஞ்சு. இவர தனியா கூப்பிட்டு ரொமான்ஸ் பண்ணிற போறாங்க. "பேசாம போவியா? கரப்பான்பூச்சி உள்ள தான் இருக்கு. அத முதல்ல என்னன்னு பாரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன மேடம் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களா? கரப்பான்பூச்சியே உள்ள இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். திருப்பி திருப்பி உள்ள இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து டவுட் வந்துருச்சு. நீங்க வந்து வேணும்னே தான் என்னைய வர வச்சிருக்கீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம ரஞ்சித் இருக்கார்ல, விறுவிறுன்னு வேதா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் எழுப்புறாங்க. "அம்மா அம்மா வாம்மா அவசரமா" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் என்னடா அவசரம் உனக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்டவனையும், அந்த வள்ளி இருக்காள, அந்த வள்ளி வேலன வந்து தனியா ரூமுக்குள்ள கூட்டு போறாம்மா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னடா சொல்ற?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஆமாம்மா என் 2 கண்ணால பார்த்தேன். பார்த்தது மட்டும் இல்லாம அவங்க அந்த ரூமுக்குள்ளேயே வச்சு அடைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். நீ வாம்மா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "டேய் நீ சொல்றதெல்லாம் உண்மையா? இல்லைன்னா கனவு எதுவும் கண்டுட்டு வந்துட்டியா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அம்மா நீ சொன்னா நம்ப மாட்ட. உனக்கு நேர்ல கூட்டு போய் காட்டுனா தான் நீ சரிப்பட்டு வருவ. எந்திரிச்சு வா கிளம்பு கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு பார்த்தா நம்ம ரஞ்சித் வந்து வேதா வந்து கூட்டு வந்துகிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க விறுவிறுன்னு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, வள்ளி வந்து வேலன்கிட்ட சொல்றாங்க. "சரி கரப்பான்பூச்சி இல்லன்னு சொல்லிட்டல்ல, பிறகு எதுக்கு இந்த ரூமுக்குள்ள இருக்க? முதல்ல வெளியில போ" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வேலன் வந்து சொல்றாங்க, "அதெல்லாம் போக முடியாது மேடம்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "டேய் என்னடா நினச்சுக்கிட்டு இருக்க? அதான் கரப்பான்பூச்சி இல்லைல, அதுக்கு தானே வந்தேன். நீ போ" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "எனக்கு பதில் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து கேட்காங்க. "உனக்கு என்னடா பதில் சொல்லணும்?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "ஆமா, என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க? கரப்பான்பூச்சி இருந்தா கூட பரவால்ல. அத விரட்டுறதுக்காக கூப்பிட்டீங்கன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்ப என்னைய வந்து தனியா எதுக்கு கூப்பிட்டீங்க? அப்பன்னா ஏதோ இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பின்னாடியே அப்படியே மெதுவா நவுண்டுக்கிட்டே வராங்க வள்ளிய பார்த்துட்டு. வள்ளி வந்து பின்னாடியே நடந்து போறாங்க. "ஏய் பக்கத்துல வராத, அங்கிட்டு போ" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அதெல்லாம் போக முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டே வராங்க. கட்டில் வந்து தடுக்கி கீழ வந்து விழுக போறாங்க வள்ளி. டக்குன்னு பார்த்தா நம்ம வேலன் வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. 2 பேருக்குமே பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு லவ் சாங் மாரி போடுற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே அவங்கவங்க கண்ண பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம ரஞ்சித் வந்து வேதா ஒருவன் ரூமுக்குள்ள கூட்டு வந்துட்டாரு. வந்து அவங்க 2 பேரும் கதவ தட்டிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.